அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சௌமியா. சார், கரண்ட் பில் எல்லாருக்குமே எந்த அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத சோஷியல் மீடியாவில் தினம் தினம் எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தாவேகா அரசு ஆட்சிக்கு அமைச்ச உடனே அடுத்த செகண்டே நாங்கள் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு 7-8 விஷயம் சொன்னார். அதில் ஒன்று தான் இந்த கரண்ட் பில் விஷயம். ஆனால் அதுவுமே இந்த அளவுக்கு குளறுபடியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு வரும்போது நமக்கு கரண்ட் பில்லாம் கம்மியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போக 4-5 மடங்கு அதிகமாக வருதே, அது என்னதான் கணக்கு அது அப்படின்றது. இன்னொரு பக்கம் கரண்டே இல்லைன்ட்டு மக்கள் போராட்டம் நடத்தினதை அந்த இவங்க ஆட்சிக்கு அந்த 2 மாதம் எப்படி இருந்ததையும் நம்ம பார்த்தோம். கரண்ட்டும் இல்லை, ஆனால் கரண்ட் பில்லும் அதிகமாக வருது. 200 யூனிட் வேற ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. என்ன கணக்கு இது? மக்களுக்கு தெரியாத விஷயத்தை நாம் பேச கிடையாது. ஏன்னா மக்கள் இப்போ ஒரு பால் விலை உயர்வு அப்படின்னா பால் டெய்லி வாங்குறதுனால தெரியும் விலை உயர்வுன்னு. அதே மாதிரி மின் கட்டணம் கூடி இருக்குன்னா 15 நாளைக்குள்ளே 18 நாளைக்குள்ளே கட்டணம், மின் கட்டணம் நமக்கு தருவாங்க. அதில் கட்ட வேண்டிய காலகட்டம். அப்போ போன ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கட்டி அவங்க பழக்கம் இருக்கும். அப்போ கடந்த முறை எவ்வளோ கட்டணும், இந்த முறை எவ்வளோ கட்டணுங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1500 ரூபா வந்துட்டு இருந்த வீட்டில் 5000 ரூபா வருது, 8000 ரூபா வருது. அப்படிங்கும்போது அதே வீடு தான். இப்போ நீங்கள் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே போன்ற அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய மாதங்களை கடந்து வந்த பிறகும் மின் கட்டணம் மீண்டும் உயர்ந்து வருகிறது. அப்படிங்கும்போது அது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு கேள்வி. திமுக அரசு இருக்கும்போது 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னா அந்த 100 யூனிட் கழிச்சிட்டு தான் எழுத ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க 200 யூனிட் இருக்கு இல்லையா, அந்த 200 யூனிட் பாரை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடு இருக்குன்னா அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த 200 யூனிட் மின்சாரத்தை ரத்து பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அதனால தான் கூடுதலாக வருது. 200 யூனிட்டுக்கு கூடுதலாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது ஆகுது. அதுவும் 500 யூனிட்டுக்கு மேலே போகுதுன்னா இந்த ஒட்டுமொத்தமாக அதனுடைய ஸ்லாபே மாறிடுது. மின் கட்டணத்தினுடைய யூனிட்டினுடைய இதே 4 ரூபா 70 காசுக்கு போயிடுது. அப்போ அதனுடைய விலைக்கு தான் நீங்கள் கட்ட வேண்டிய சூழல் வருது. அதனால தான் 7000 8000 பில்லு வருதுன்னு. அப்போ மக்களுக்கு இவங்க ஏதாவது என்ன இந்த அரசு செய்யுதுன்னா, எதையெல்லாம் செய்வதற்கு திமுக அரசு தயங்கியதோ, இந்த மக்களுக்கு மேலே மின்சார கட்டண சுமையை சுமத்தக்கூடாது, அரசே ஏற்றுக்கொள்ளட்டும், அதுக்கு வருமான வரியை வேறு ஒரு வடிவத்தில் வருமானத்தை கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் மின்சார துறையினால் ஒரு நட்டம் ஏற்பட்டாலும், போக்குவரத்து துறையினால் சில நட்டங்கள் ஏற்பட்டாலும் அதை வேறொரு வடிவில் நம்ம வருமானத்தை பெருக்கிக்கலாம். ஆனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாது. பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயண திட்டம், இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்வோம். மாதம் 1000 ரூபாய் தொகையை கொடுப்போம். அதுக்கு வேறொரு வழியில் அதாவது சிம்பிளாக சொல்கிறேனே, பவர் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விற்பதற்கு நான் அலைஞ்சு விற்க முடியாது, அதுக்கான ஒரு ஏஜென்ட், பவர் ஏஜென்ட் கொடுத்து வெளியூரில் அந்த இடத்த நீங்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய இடத்த, நான் ஊரில் சென்னையில் இருக்கேன்னா ஊரில் இருக்க இடத்த நான் ஒவ்வொரு முறையும் ரேட் பேசலாம் வர முடியாது. நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு பவர் கொடுத்துட்றது. அவர் அந்த பவர் வைத்து அவர் அந்த தகுந்த விலைக்கு பேசி விற்பனை செய்து கையெழுத்து போகிற அன்றைக்கி மட்டும் போய் போடலாம், அல்லது பவர் ஏஜென்ட்டே விற்கலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது இல்லையா. திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, இப்படி பவர் கொடுத்தீங்கன்னா அந்த சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, இப்போ 50 லட்ச ரூபா மதிப்புனா அதில் 1% மவுண்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை திமுக கொண்டு வந்தாங்க. 50,000 ரூபா மவுண்ட் கட்டணுங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக இந்த பவர் கொடுக்கக்கூடிய முறை இருந்தாலும் பவர் கொடுத்தா அதன் மூலமாக ஒரு வருமானம், உபரி வருமானம் வந்தது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பண்ணாங்க, பெண்கள் பேரில் சொத்து பதிஞ்சிங்கன்னா நாங்கள் அந்த 1% குறைச்சிக்கிறோம்னு சொன்னாங்க. அதாவது அதில் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இருந்தது. தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் கலைஞர் எழுதியிருப்பார் இல்லையா, ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன். அதே போல தான் என்னுடைய சமூக நீதி பார்வை இருக்குங்கிறது. திமுக அரசு இந்த மாதிரி பவர் கொடுக்கக்கூடியதுக்கு 1% ஒரு டேக்ஸை போட்டாலும், இன்னொரு பக்கம் அதே சொத்தை நீங்கள் பெண்கள் பேரில் விற்றேன்னா, பெண்கள் பேரில் பதிவு செஞ்சேன்னா நாங்கள் பதிவு கட்டணத்தில் ஒரு விழுக்காடு குறைக்கிறோம். அப்படிங்கும்போது பெண்கள் சொத்துரிமையாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி விட்டாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு காலம் ஒரு பொற்காலம் தான். பொற்காலத்தை கடந்து ஒரு எப்பயுமே தமிழ் நிலங்களில் ஐவே நிலங்கள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இருக்கு இல்லையா. பாலை நிலத்தை நம்ம கடந்து தான் ஆகணும். இப்போ பாலையில் இருக்கோம், நம்ம குறிஞ்சியில் இருந்தோம், முல்லையில் இருந்தோம், நெய்தலில் இருந்தோம், மருதத்தில் இருந்தோம், எல்லாத்துலேயும் இருந்தோம். இப்போ பாலை நிலத்தை கடந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக கடந்துருவோம், அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சூழல் இதை மக்களுக்கு சுமையை சுமத்துறதுல இந்த அரசு எந்த கவலையும் படுறதில்லை.
அவங்களுக்கு தேவை 2 ரீல்ஸு, ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு பயணம், ஒரு ஃபோட்டோ, அதை வச்சு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸை வந்து ஃபிளட் பண்ணி விட்டோம்னா போதும், இந்த வாரத்துக்கு போதும். அதே ரீல்ஸ்ல தானே இப்போ இந்த கரண்ட் பிரச்சனையுமே திரும்பவும் மாட்டியிருக்காங்க. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான், இது வந்து பைபிள் உள்ள வாசகம். அதாவது கத்தியை எடுக்கக்கூடியவன் அதனால கத்தினால சாக போறான்னு. அதே மாதிரி எந்த இன்ஸ்டாகிராம்னால ஆட்சிக்கு வந்தார்களோ அதன் மூலமாகவே அவர்களுடைய வீழ்ச்சியும் தொடங்குங்கிறது தான் வந்தது. குறிப்பாக சொல்கிறேனே, அதான் சொன்னேன், நம்ம வந்து போன மாதம் 1300 ரூபா மின் கட்டணம் கட்டி எனக்கு இந்த மாதம் வந்து 4500 ரூபா வந்திருந்தா கட்ட போகிறது நான் தானே. என்னதான் நான் விசிலுக்கு ஊதி இருந்தாலும் அங்கே போய் கட்டும் போது வந்து வலிக்க தானே செய்யும். அது இதோட முடிய போகிறது இல்லைல்ல. அடுத்த மாதமும் நீங்கள், ஏன்னா மின் பயன்பாட்டுக்குன்னு வந்து நீங்கள் ஒரு இது பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இத்தனை மணி நேரம் டிவி ஓடணும், இத்தனை மணிக்கு ஃபேன் போடணும், படுக்கும்போது ஏசி போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்கும். இப்போ வெவ்வேறு பொருட்கள் வந்துருச்சு, மின்சாதன பொருட்கள். நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர் வந்து இந்த மாதிரியான சமையல் பொருட்கள்லேயே மிக முக்கியமான பங்களிக்கக்கூடிய இண்டக்ஷன் அடுப்பில் வந்து எல்லாமே வந்துருச்சு. கேஸை பயன்படுத்தாத குடும்பங்களுக்குள்ள நிறையா இருக்கக்கூடிய அளவில் வந்து மின்சாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கட்டண உயர்வு, அதுக்கு விளக்கம் சொல்லாமல், அதுவும் 50,000 வருது, 60,000 வருது, 300 ரூபா 400 ரூபா கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு 14,000 ரூபா வந்திருக்கு. குறிப்பாக அம்பத்தூர் போன்ற பகுதியில் வந்து வந்திருக்கக்கூடிய கட்டணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மின்சாரமும் வரல 2 மாதமாக கதறி போராட்டத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. மின் கட்டணம் வந்து அது வேறு அதிர்ச்சிங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் எதற்குமே பொறுப்பேற்றுக் கொள்ளாத, பதில் சொல்லாத, எதை பற்றியும் கண்டுக்காமல், ஒரு விளக்கம் சொல்லாமல் எதையுமே நீங்கள் போய் இபி ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா, சார் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பில்லை கட்டிட்டு வாங்க சார், அப்புறம் பார்க்கலாம். அதாவது 50,000 பில்லு வந்துருக்குது, 40,000 வந்துருக்குது, 33,000 வந்துருக்குது, 18,000 வந்துருக்குது, 5,000 வந்துருக்குன்னு சொல்லி இவங்க அலறி அடிச்சுட்டு மின்சார வாரியத்துக்கு போனால் அங்கே துறையில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பில்லை கட்டினா தான் சார் என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. பில்லை கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சார் கட்டிட்டீங்க இல்லை, அவர் அடுத்த தடவை வந்து பார்த்துக்கலாம் விடுங்க, இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரீல்ஸ் மோகத்தால் ரீல்ஸை வைத்து ஆட்சிக்கு வந்த இவர்கள் இந்த வைத்தறிச்சல் ரீல்ஸ்லாம் வரும் வெளியில். இந்த வைத்தறிச்சல் ரீல்ஸ் வந்து மக்களுக்கு உண்மையை உணர்த்தும். சார், இப்போ இந்த கர்நாடகா மேகதாதானே ஒரு பிரச்சனை இருக்குது, காவேரி தண்ணியை வந்து விட மாட்டோம் அப்படின்றதுல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நான் வந்து நேரடியாக கர்நாடகா வந்து போகிறேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அதுலேயும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து அந்த மாதிரி நேரடியாக நீங்கள் பேசக்கூடாது, அது வந்து பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறதால அந்த முடிவு எடுத்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணமாக என்னன்னு தெரியல. ஆனால் கர்நாடகா மாண்டியாவில் வந்து விஜயுடைய போஸ்டரை அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து கிழிச்சு ஒரு அமைப்பை கிழிச்சு அதை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்குமே தேவையான தண்ணீரை எப்படி தான் வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து நம்ம வந்து அப்பீல் பண்ணோம், அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க, நான் உடனே திறந்து விடுன்னு சொல்லி. திறக்க முடியாதுன்னு சொல்லி டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மேல்முறையீட்டுக்கு போவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஏன்னா காவேரியில் வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று நான் இந்த ஃப்ளோட் பண்ணி விடுற நியூஸ் இருக்குல்ல, சிஎம்ஏ நேராக போகிறாரு, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஒரு போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் போராட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா சிஎம் போகிறாரு அப்படின்னா தண்ணி வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு நம்பி அந்த போராட்டத்தை இத்தனாம் தேதி வைக்கக்கூடிய போராட்டத்தை இன்னும் 2 நாள் தள்ளி பார்ப்போம், இவர் போயிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை டைல்யூட் பண்ணுற வேலை தான் இது. ஒரு நியூஸை ஃப்ளோட் பண்ணி விடுறது, உறுதியாக சொல்லாமல் அது முதலமைச்சரே சொல்லுவார்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லுவார். அப்புறம் வந்து பத்திரிகைகளில் செய்திகள் போடுவாங்க, நேரடியாக போகிறாருன்னு. ஆமாம், கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார் சொல்லிட்டாரு, வரவேற்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை பண்ணி விடுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன பிரச்சனை நடக்குது, அதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் யார், அவர் இது குறித்து ஏதாவது பேசியிருக்காரா, ஏதாவது தகவல் வந்திருக்குதா, யாருன்னே தெரியலன்ற மாதிரி தான் சார். சத்தியமாக எனக்கும் தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியல. அநேகமாக இப்போ புஷியானதாக இருக்கிறான்னு, ஏன்னா அவரு தான் ஏதோ கால்வாயில போய் நின்றுட்டு இருந்தார். இல்லை, அங்கே தண்ணி வந்து கர்நாடகாவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த பிரச்சனைக்கு அவர் போய் முன்னிக்கிற மாதிரி தெரியல. அந்த கேள்வியை கேட்டால் கணத்தை செல்லமாக தட்டிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே வந்து ஜேசிபியில் ஏறி நின்றுட்டு ஆமாம் ஏதாவது ஒன்று ஆகிக்க போதுங்க. அது வேற, அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தார் அன்றைக்கி, ஆக்டிவாக எடுத்து வந்து போனார், கீழே உழுவ தெரிஞ்சார், போய் ஆட்டோக்காரன் மேலே மோதிருப்பார்.
அதெல்லாம் வந்து அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊரக வளர்ச்சியும் நீர்வளத்துறையும் அவர் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த சம்பவங்களில் காவேரி பிரச்சனை, தண்ணி வரல அப்படிங்கும்போது இது வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து இரண்டாக கிழித்து கொண்டு காவேரி ஓடுது. வருஷத்தில் வந்து 8 மாதம் 9 மாதம் வந்து தண்ணி ஓடினா தான் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பயன். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம காவேரியில் தண்ணி வந்து சில மாதங்கள் வருடங்களில் அதீதமாக மழை பெய்யுது, கடலுக்கு போய் கலக்குது. அப்படிங்கும்போது காவேரியில் வந்து கூட்டு குடிநீர் திட்டங்களை முயற்சி செய்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். கலைஞர் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கார். பல மாவட்டங்களுக்கு, பல நகரங்களுக்கு குடிநீராக பயன்படக்கூடிய திண்டுக்கல் போன்ற பகுதியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அப்படின்னு அப்படியே ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு போய், ஏன்னா வைகை வந்து வருடம் முழுக்க ஓடக்கூடிய கிடையாது, பருவ காலங்களில் மட்டும் தண்ணி ஓடக்கூடிய ஒரு நதி. தாமிரபரணி மட்டும்தான் வந்து ஒரு வற்றாத ஜீவ நதியாக தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரே நதி. இது வந்து காவேரி 9 மாதம் வரைக்கும் ஓடும் அதிகபட்சம். இதுதான் இருக்குது. இப்போ வந்து மற்ற மாவட்டங்களுக்கு தண்ணி தேவைக்கு என்ன பண்ணுறது, குடிநீர் தேவைக்கு என்ன பண்ணுறது? இப்போ நிலத்தடி நீரை எடுக்காமல் பண்ணணும்னா காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இந்த நீர்த்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து விவசாயிகளை மட்டும் கிடையாது, குடிநீருக்கும் நாம் காவேரியை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள் நம்பியிருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ 2018 வந்த தீர்ப்பில் 4.45 டிஎம்சி வந்து பெங்களூருக்கு குடிநீருக்காகவே தீர்ப்பில் வந்திருக்கு. அதற்கு பிறகு வந்து இவங்க வந்து மேகதாட்டில் நாங்கள் வந்து வனம் கட்டி குடிநீருக்கு எடுத்துகிட்டு போவோம்னு சொன்னால் இதை ஒரு அரசியலாக அந்த மாநில அரசு வைக்கக்கூடிய வேலையில் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம பேசியிருக்க அளவுக்கான புரிதலாவது விஜய்க்கோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கோ இருக்குதானே தெரியல. தொடர்ந்து அதை பற்றி தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக வேறு ஆகஸ்ட் 3ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தலைமையில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சனை வந்து மிக முக்கியமாக இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், உரிய நேரத்தில் வந்து காவேரியில் தண்ணி வரல, அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் போன்ற பல்வேறு இதை வந்து முன்வைத்து அந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க. இந்நேரம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த அரசு கூட்டியிருக்கணும். இல்லை, அதுவுமே வந்து திமுக தான் ஸ்டெப் எடுக்கணுன்றது தான். திமுக தலைவர் அதான் கேட்டிருக்காரு, நாங்கள் தான் கூட்டணுமா, அதையும் நாங்கள் தான் பண்ணணுமா, உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு எங்கள் கூட வந்து 4 கட்சியை அனுப்பி வச்சோம், இந்த அனைத்து கட்சி கூட்டமும் நாங்கள் தான் நடத்தணுமான்னு தான் கேட்டிருக்காரு. அப்படின்னு தான் இருக்குது. இந்த ஆனாலும் கூட இந்த அரசுக்கான எதிர்வினையாக ஏதாவது கருத்து வந்துச்சுன்னா அதை அடக்குவதற்கு என்ன வேலையோ அதை செய்கிறாங்க. வழக்கு போடுறாங்க, அரசை விமர்சனம் பண்ணி பேசுனா வழக்கு போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. ஒரு பக்கம் சர்வாதிகார அரசு, இன்னொரு பக்கம் ஒரு முட்டாள்தனமான அரசாக இந்த அரசு இருக்குதுங்கிறது தான் கொடூரமான உண்மை. கரூரில் வந்து அரசு பணி வந்து கொடுக்குறோம் நாங்கள், அதுக்கு வந்து கோர்ட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குமே வாய மூடிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. நீட்டுக்காக வந்து போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தாங்க, அதுக்குமே அவர் வந்து வாய மூடிட்டு தான் இருந்தார். அதே மாதிரி மேகதாதாந்தம் பிரச்சனைக்கும் வாய மூடிட்டு தான் இருக்கார். இப்போது நீட்டுக்காக குரல் கொடுத்துருக்கிறது யாருன்னு அப்படின்னு பார்த்தோமா, திமுக உடைய அந்த நிலைப்பாட்டில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறத பார்க்கும்போதும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீட்டுடைய எதிர்ப்புக்கான ஒரு பரப்புரையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு பயணத்தை வந்து தொடரலாம் அப்படின்ட்டு திக வந்து இந்த முடிவு எடுத்திருக்கும் போது அதுக்கு காவல்துறை வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது, தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. நீங்களும் பேச மாட்டீங்க, பேசுகிறவங்களையும் வந்து அதை செயல்படுத்த விட மாட்டீங்க அப்படின்னா என்ன நிலைப்பாடில் வந்து தாவேக்கா இருக்கு? திக அமைப்பு வந்து பரப்புரையை மேற்கொள்வது என்பது இது முதல் முறை இல்லை. அதன் ஆசிரியர், அதனுடைய தலைவர் ஆசிரியர் இது வந்து பல முறை வந்து தமிழ்நாடு முழுக்க நீட்டுக்கு எதிராக பரப்புரையை மேற்கொண்டிருக்கு. அவர்களுடைய பரப்புரையில் எந்த விதமான மக்களுக்கு எதிரானையோ அல்லது சமூக ஒழுங்கோ சட்ட ஒழுங்கு கெடுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. தமிழ்நாடு தரப்பினுடைய நியாயத்தை, தமிழ் மக்களுடைய நியாயத்தை வந்து இப்போ பொதுமக்கள் மத்தியில் பேச போகிறாங்க. திடலுக்கு காவல்துறையை அனுப்பி வந்து தடுத்து வைத்திருப்பது என்பதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக இந்த பரப்புரை பயணங்கிறது வந்து என்ன, ஒரு வேன் போகும்போது அந்த வேன்லேருந்து நிப்பாட்டி பேச போகிறாங்க. இதில் சட்ட ஒழுங்கு கெடுவதற்கு என்ன வழி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்க வந்து வேண்டுமென்றே இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. பொதுவாகவே வந்து என்ன செய்திகள் வருகின்றதுன்னா, இப்போ விஜய்க்கு வந்து எதுவுமே வந்து, அதாவது முதலமைச்சருக்கு வந்து எதுவுமே போகிறதில்ல, அதற்கு முன்பாகவே முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறது. அப்போ இந்த முடிவுகள் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீட்டு அப்படிங்கும்போது அது வந்து
ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த அதிகாரிகள் வந்து முடிவு பண்ணணும். உயர்கல்வித்துறை அமைச்சர்கள், துறை அதிகாரிகள் முடிவு பண்ணணும். அவர்கள் வந்து ஒரு பிரச்சார பயணத்தை, சாதாரண ஒரு பரப்புரை பயணம், இது அரசினுடைய முடிவு. இப்போ தாவேகா வந்து கடந்த வாரம் அறிக்கை விட்டுருக்காங்க, எங்கள் கட்சி நீட்டு வேண்டாம் என்பது தான் எங்களுடைய முடிவும், பேன் நீட் என்பது தான் எங்களுடைய முடிவுன்னு அறிக்கை விட்டாங்க. அப்போ அதே விஷயத்த இவர்கள் அரசு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசினுடைய கட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியினுடைய நிலைப்பாடும் திகாவுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு தான். அப்போ வந்து அவர்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பரப்புரையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தடை விதித்து காவல்துறை நிப்பாட்டிருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. முதலமைச்சர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், 200 கோடி வந்து அதில். ஆமாங்க, அது இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது வந்து அதாவது நீட்டுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க, ஆனால் வந்து கோயிலாம்பல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனில் வந்து இவங்க வந்து ஒரு முதலீடு பண்ணியிருக்காரு, அந்த நிறுவனம் வந்து நீட்டு கோச்சிங் சென்டர் நடத்துகிறது அப்படின்னா அப்போ இவர் எதற்காக வந்து இப்படி பண்ணுறாரு? இவர் அதுவும் வந்து எந்த பகுதியில் இவர் போய் வந்து இவருடைய நீட் எதிர்ப்பு போரை தொடங்கினான்னு சொல்கிறாங்களோ, அனிதா வீட்டிலேருந்து தொடங்கினான்னு சொல்கிறாங்களோ, அதற்கு பிறகு தான் வந்து அங்கே முதலீடு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இவங்களுடைய எல்லா வகையிலையும் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்காங்க. பொருளாதார இப்போ நீட்டுக்கு எதிரான பரப்புரை நடந்தால் அந்த நிறுவனத்தில் போய் சேரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற திராவிட இயக்கங்களுடைய, திராவிட கட்சிகளுடைய தாயாக விளங்கக்கூடிய திகாவினுடைய ஒரு தலைவரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய பயணத்தில் வந்து ஒரு பரப்புரை பயணம்ங்கிறது சாதாரணமாக அனுமதிக்கக்கூடியது. சட்ட ஒழுங்கை மீறி எதுவும் பேச போகிறாங்களா? எதுவும் கிடையாது. பெரியார் இருக்க காலத்திலே அவருடைய பயணங்களுக்கு தடை விதிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மீது தடை விதிப்பதற்கான காரணம் என்பது உள்நோக்கம் உடையதாக நம்ம கருத முடியும். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க, இந்த தாவேகா அரசு பண்ணுறது எல்லாமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து வழக்கு போடுறது, இல்லாட்டி அவங்கள பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் வழக்கு போடுறதுன்ட்டு. அப்படி தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து தாவேகா அரசு வழக்கு போட்டிருக்காங்க. திரும்பவும் வந்து இந்த டிவிஎஸ்சி அவங்களும் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. பார்த்தா அதே விஷயத்துக்காக தான் வந்து திரும்பவும் வழக்கு போடப்படுது. அப்படின்னா இவங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? எதனால் இவ்வளோ வழக்குகள்? பழிவாங்கும் போக்கு தான். நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தொடரில் இவர்கள் வந்து இருக்கக்கூடாது, திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடாது, பதிலளிக்கக்கூடாது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த வழக்கை ஒரு முன்வைத்து ஒரு கேள்வியை எழுப்பி அதை வந்து ஒரு விவாதத்தை சட்டமன்றத்தில் மாற்றுவாங்க. மாற்றி இந்த மாதிரி வந்து ஊழல் நடந்தது, டாஸ்மார்க்கில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தன, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தன, அதனால் வந்து டாஸ்மார்க்கு வந்து இழப்பு ஏற்பட்டது, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, அதனால் டாஸ்மார்க் தேவையில்லை, டாஸ்மார்க்கை வந்து கண்காணிப்பு நிறுவனமாக வைத்துக்கொண்டு நாம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வந்து மது விற்பனையை வந்து அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த அரசு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனுடைய துறை அமைச்சராக பணியாற்றிய செந்தில் பாலாஜி அவர்கள், அப்போ அவர் வந்து அந்த நேரத்தில் இருந்தாருன்னா அவர் பதில் சொல்லுவார் சட்டமன்றத்தில் எழுந்திரிச்சு. அப்போ அவருடைய குரலை எப்படி ஒடுக்கலாம் அப்படின்னா இது மாதிரியான வழக்குகளை போட்டு ஆல்ரெடி வந்து இந்த வழக்கில் வந்து எப்படி இடி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்குதோ அதே அப்டேவிட்டை வந்து டிவிஎஸ்சி மூலமாக பதிவு செய்து இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. A1 குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் திரு ரத்தீஸ்ராஜ் சண்முகவேல் வந்து அவர்கள் வந்து அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து அவர் பேரை சேர்த்து பவர் புரோக்கருங்கிற பேரில் வந்து பேரை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அரசியல் நோக்கங்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவனுடைய பெர்சனல் வெஞ்சன்ஸுக்கும் வந்து இந்த அரசை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க, காவல்துறையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. காவல்துறையில், உளவுத்துறையில் நல்ல பேர் வாங்கின அதிகாரிகளுடைய பேர் வந்து இதில் வந்து சிக்கி நாறுது. ஏன்னா அவர்களுடைய கரங்கள் இதில் இருக்கின்றன. உளவுத்துறை வந்து நீங்கள் அஸ்ராக்காருக்கு இருக்காருன்னா தமிழ்நாட்டில் சிறந்த அதிகாரின்னு பேர் வாங்கின ஒருத்தர், ஆனால் அவர் தான் இதெல்லாம் செய்கிறாருன்னு ஒரு தகவல் வந்து அவர்கள் ஆளுங்கட்சி தரப்புலேயே பரப்பி விடப்படுகின்ற போது வந்து அவர் மீதான மரியாதையும் குறையுதா இல்லையா? அவர் வந்து எந்த அரசு வந்தாலும் சிறந்த அதிகாரின்னு பேர் வாங்கின ஒருத்தர் வந்து உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கார். இப்போ அவர் தான் வந்து இதெல்லாம் அதுக்கு பின்னணியில் இருக்காருன்னு ஒரு செய்தியை வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து கசிய விடுறாங்க. அப்படிங்கும்போது அவர் மீதான மரியாதை மக்கள் மத்தியில் குறையுமா இல்லையா? அது ஒன்று. கூடுதலாக வந்து இந்த மாதிரி கைதுகளை மேற்கொண்டால் இதை ஒரு காரணம் காட்டி அவங்க பேசலாம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலான விஷயம் என்னென்னா, இடைத்தேர்தலெலாம் வரப்போகுது. இடைத்தேர்தலின் போது இந்த கோவை பகுதியில் வந்து இடைத்தேர்தல் வருது, கரூரில் இடைத்தேர்தல் வருது, விராலிமலையில் இடைத்தேர்தல் வருது. இது போன்ற பகுதிகளில் வந்து செந்தில் பாலாஜியினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக வந்து
அதனுடைய திமுகவினுடைய வெற்றியை தடுத்து விடலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு 6-7 தொகுதியில் தேர்தல் நடக்குது. திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று விட்டால் அவமானம் என்பது பெரிய வகையில் வந்துடும். அதுவும் ஆட்சி தொடங்கிய 80-90 நாட்கள்லேயே வந்து இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து தோத்துட்டாங்க, 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு இடைத்தேர்தலில் தோக்குறாங்க அப்படின்னா ஆட்சி மீது மக்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சுங்கிறது தெளிவாயிடும். அப்போ எதிர்த்தரப்பில் யாரெல்லாம் வெளியில் இருந்தால் நமக்கு சிக்கல்னு முடிவு பண்ணிட்டு அவங்களையெல்லாம் வந்து இப்போ திரு ஏவாவில் அவர்கள் மேலே வந்து வழக்கு இது பண்ணி ரெய்டு அடித்தாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து அமைச்சர் நேரு அவர்கள் மீது வந்து ரெய்டு, அப்புறம் டிஆர் பாலு அவர்களுடைய வீடுகளில் ரெய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. திமுக தலைவர்களாக குறிவைத்து இதெல்லாம் வந்து மிரட்டல் போக்கு அரசியல். இது மாதிரியான பல ஆட்சிகளை திமுக பார்த்து விட்டு வந்து விட்டது. ஏன்னா ஜெயலலிதாவையே பார்த்து விட்டு வந்த அரசு இது, மிசாவையே பார்த்து விட்ட வந்த கட்சி இது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே நடக்காது. அதிகபட்சம் உங்களால் சிறையில் வைக்க முடியலாம், அவ்வளோதான் உங்களால் முடியும். ஆனால் வந்து இது வந்து இருமுனை கூர்மை உள்ள கத்தி. இந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு நீங்கள் இந்த ஆட்டம் போடணும்னு நினச்சிங்கன்னா முதலமைச்சருக்கு செய்தெல்லாம் எனக்கு தெரியுமானே தெரியல. இவ்வளோ தூரம் நடக்கிறது நிழல் முதலமைச்சரானது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிகிறது, அவர் மூலமாக தான் நடக்கிறதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு அத்தீசன் ஒருத்தரை வந்து இதில் வந்து சேர்க்கறதுங்கிறது, அவர் உதய அவர்களுடைய நண்பராக இருந்தார், பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க ஒரு காரணத்துக்கும், இவர்களோட சுற்றிட்டு இருந்தார், ஆதவ அர்ஜுனா கூட அவர் வந்து நட்பாக இருந்தார் ஒரு காலத்தில். இன்றைக்கு இவர் கையில் அதிகாரம் வரும், அவரை பழிவாங்கிறாருன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து நான் சொல்லி தெரியவில்லை. அதுக்காக வந்து மீண்டும் மீண்டும் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு போட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் அவர்களுடைய செல்வாக்கும் அனுதாபம் தான் பெருகும். இவர்கள் எதை வேணாலும் செய்யட்டும், எதை செய்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறமும் கொண்ட கட்சி திமுக. அது வந்து இந்திரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட போய் கேட்கட்டும், பாஜகவை சேர்ந்தவர்கள்ட்ட போய் கேட்கட்டும், இதற்கு முன்பாக ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி கேட்கட்டும், எல்லாம் கேட்டுட்டு இவங்க முடிவெடுக்கட்டும். ஆனால் இது நடக்கக்கூடிய எதுவுமே எனக்கு தெரிந்து விஜய்க்கு தெரிந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதை தாண்டி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய விளைவுகளையும் அவர்கள் சேர்த்து தான் அனுபவிக்க போகிறாங்க. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.